ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேப் ஸ்வாப் அப்படின்ற ஒரு வெரிஃபைடு ஆட்ராப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் ஆப் மட்டும் நீங்கள் வச்சிருந்தா போதும். டெலகிராம் ஆப் இல்லைனா உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆட்ராப்பை நம்ம அட்டன் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆட்ராப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்ராப்புக்கான ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 3.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்ராப்க்கான ஸோ ட்விட்டர் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அது போக இந்த ஒரு ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 மாசம் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ கொடுக்குறதே லேட் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த டோக்கன் ஓகே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 months வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால் எவ்வளோ டோக்கன்ஸ் கிளைம் பண்ணுமோ கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆட்ராப் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசம் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துல வந்து கொண்டு வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ காயின் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ நமக்கு அப்போ காயின் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்ராப்மே ஸ்டாப் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஏன் பண்ணவங்க எல்லாம் விட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ அதனால சொல்றேன், வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு ஆட்ராப்பை எல்லாரும் ட்ரை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் 2 to 1 or 2 monthsல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நான் டேட்டா வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஒரு ஆட்ராப்ல நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி ஸோ நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்து மணியர் வீடியோஸ், ஆட்ராப்ஸ், கலர் ப்ரெடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அது சேனலோட growthக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து சரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட குரூப்ஸில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் இருந்தாலும் சரி, எந்தெந்த அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒரு ஆட்ராப்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ அது போக உங்களுக்கு ரிமைண்டர் போஸ்ட்டுமே போடுவேன். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்ராப்பில் ஸோ டெய்லி ரிமைண்டர் போஸ்ட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ டெய்லி ஸோ போயிட்டு கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிமைண்டர் போஸ்ட் போட்டுவிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுவேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்மளோட குரூப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக எந்த அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்துருக்கேன், புதுசாக வரக்கூடிய ஆட்ராப்ஸ்க்கான லிங்க், ஸோ அது போக ஏதாச்சும் ஆட்ராப்ஸில் விட்ரால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அது பற்றின அப்டேட் சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்மளோட குரூப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற இந்த ஒரு டேப் ஸ்வாப் மைனிங் இந்த ஒரு பாட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஒரு பாட்டுக்கான அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த பாட்டுக்கு வந்துருங்க. பாட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டேப் ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிருக்கேன். ஸோ ஆனால் டெலகிராம் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூசர் நேம் டேப் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த யூசர் நேம் டேப் எம்டிஆர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த பாட் ஸ்டார்ட் பண்ணும்போது எரர் வருது, ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ஸோ நீங்கள் டேட்டா செட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டாகிராமில் டெலகிராமில் சரி இன்ஸ்டாகிராமில் நம்ம யூசர் நேம் வந்து கொடுக்கணும்ல, ஸோ யூனிக்கா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ போயிட்டு யூசர் நேம் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் மேலே கிளிக் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க என்கிட்ட 817 இருக்கு. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு வந்து பாருங்க காயின்ஸ் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஃப்ரீயாக கூட இல்லை, நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின் மேலே டேப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா போது உங்களுக்கு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள் கைஸ். ஓகேங்களா? யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைத்தில் கூட இல்லை, நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ண தோணுதோ அப்போ ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு மைண்ட் ஆகி கிடக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதை செல் பண்ணி INR எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் கைஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆகிட்டே இருக்கும். டேப் பண்ண 500 டேப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 டேப் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலை பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணா போதும். இந்த 100 டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். 500 டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். இது வந்து டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காயின்ஸ் மேலே கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டெலகிராம் பாட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வெரிஃபைடு ப்ராஜெக்ட் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 1 or 2 monthsல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கைஸ் கான்செப்ட். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் டேப் பண்ணாவே போதும் 500 டேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இவங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நான் வந்து பாருங்க இவங்களோட டெலகிராம் சேட்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். செக் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ செக் பண்ண அப்படின்னா
எனக்கு ஆக்டிவிட்டி நாட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்க எங்களோட எக்ஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஸோ அந்த எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பெயிண்டிங் வந்துடலாம். ஓகே வந்துட்டு ஜஸ்ட் செக் வந்து கிளிக் பண்ணிடுறேன். செக் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுது விசிட் அவர் வெப்சைட். ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் வந்ததுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் செக் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ செக் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த 20,000 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகேவா ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்துடும் கைஸ். ஓகேங்களா கைஸ் எனக்கு வந்து பாருங்க ஒரு 10 செகண்ட் நான் வெயிட் பண்ண உடனே எனக்கு இந்த 2 டாஸ்க் டன் ஆயிடுச்சு. ஓகேவா ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ஹேண்டில் எரர் வந்திருக்கலாம் அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லிவ் சேனல் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே ஸோ லிவ் சேனல் கிளிக் பண்ணி வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஆக்டிவிட்டி நாட் ஃபவுண்ட் இருக்குல்ல இந்த எரர் மெசேஜ் அது மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிட்டு அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க எனக்கு 3 மினிட் டன் ஆயிடுச்சு. ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்க ஜஸ்ட் ஃபினிஷ் மிஷின் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஜஸ்ட் நான் கிளைம் பண்ணிடுறேன். ஓகேவா ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக டாஸ்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து எயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் சொலானா வேலட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ சொலானா வேலட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மிஷின் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்களோட சொலானா வேலட் பிளே ஸ்டோர் ஆப்க்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அங்கிருந்து இந்த வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணி அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 1 லட்சம் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் மிஷின் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் செக் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா ஸோ கோ வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கோ வந்து கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ வந்து பாருங்க எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ் இந்த மாதிரி வருது. ஜஸ்ட் நான் கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்க சொலானா மொபைல் சொல்லிட்டு வருது. ஓகேவா ஸோ இதில் வந்து பாருங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க அவங்களோட பிளே ஸ்டோர் ஆப் வருது. ஓகேவா ஸோ பிளே ஸ்டோர் ஆப்பை போயிட்டு டவுன்லோட் பண்ணி சைன் அப் வந்து பண்ணணும் கைஸ். ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி இந்த வேலட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கனெக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அப்படின்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க மொபைல் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகேவா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லீக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் டோக்கன்ஸ் அதிகமாக வச்சிருக்க இந்த சில்வர் கோல்டு பிளாட்டினம் சொல்லிட்டு நீங்கள் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு போகலாம். அச்சீவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா ஸோ ரெஃபரல் டாஸ்க் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 2,500 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணீங்கன்னா 50,000 டோக்கன் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான டோக்கன்ஸ் ரெஃபரல்ஸுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி என் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரல் லிங்க் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாருங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். உங்க போனீங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேற எப்படி என் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பூஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து என் பண்ணலாம். ஓகேவா ஸோ இப்போ நம்ம டேப் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேக்கும் பாருங்க ஒரு காயின் தான் ஏறுது. ஓகேவா இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பூஸ்ட் ஆப்ஷன் வந்துருங்க. ஸோ பூஸ்ட் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க எல்லாமே லெவல் 1 இருக்கும். ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க ஒரு லெவல் 6 லெவல் 7 வரைக்கும் கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க டேப் பண்ணும்போது அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஸோ நான் வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டேப் வந்து பாருங்க கிளிக் பண்ணி லெவல் 2 அப்டேட் பண்றேன். லெவல் 2 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து பாருங்க டோக்கன் வந்து மேல கட் ஆயிடுச்சு. ஓகேவா ஸோ இது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் இருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் 5 இல்ல லெவல் 6 வரை அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்க லெவல் 6 வரையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா ஸோ இந்த பாருங்க எனர்ஜி லிமிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லெவல் 5 இல்லை லெவல் 6 வரையும் கொண்டு போயிருங்க. ஓகேவா ஸோ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே டேப் பண்ண ஸோ அதிகமான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நான் வந்து காட்டுற பாருங்க இப்போ வந்து பாருங்க இது லெவல் 5 கொண்டு வந்துட்டேன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க ரீசார்ஜபிள் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஓகே ஒரு லெவல் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டோக்கன்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டோக்கன் கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா ஸோ நான் வந்து பாருங்க லெவல் 3 நிறுத்திடுறேன். ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்க இது டேப் பாட்டு இந்த பாட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் லைவாக பார்த்துக்கோங்க. இந்த டேப் பாட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது கூட ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைம் பண்ணி தரும். ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் 2 லட்சம் டோக்கன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சிச்சு. ஓகேவா இப்போ வந்து பாருங்க அந்த டேப்பிங் குரு அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 times per day வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான டோக்கன் சென்ட் பண்ணிக்க முடியும். நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க இப்போ ஒரு எனர்ஜி மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ நான் அதை கிளிக் பண்ண ஸோ நிறைய டோக்கன்ஸ் வரும். நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். ஒரு டேப்புக்கு எனக்கு 30 டோக்கன் கிட்ட வருது. ஸோ நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும் ஒரு டேப்புக்குமே. ஓகேவா ஸோ ஒரு டேப்புக்கு ஒரு டோக்கன் இல்லை 30 டோக்கன் கிட்ட எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் கைஸ். ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா எயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்க அந்த இது வந்து போனதுக்கப்புறம் அந்த எனர்ஜி கன்சியூம் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டேப்புக்கும் 6 காயின் கிடைக்குதா. இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெவல் 6 இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேப்புக்கும் 6 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு கைஸ். ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி எயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டேங்க் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி கெட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கெட் வந்து கிளிக் பண்ணதுக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். பர் டேக்கு நீங்கள் 3 times வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஸோ நீங்கள் அதிகமான டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பூஸ்ட் ஆப்ஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா
சரி ஓகே, அவ்வளோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பாட் எப்படி நம்ம யூஸ் பண்ணி அதிகமான டோக்கன் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்கு லைவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு பாட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான். இன்னும் ஒரு 1 or 2 monthsல கொண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. உங்களால் எவ்வளோ டோக்கன் சேஞ்ச் பண்ண முடியும் எயின் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய டோக்கன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த பூஸ்ட் ஆப்ஷனை நீங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நிறைய டோக்கன் சேஞ்ச் பண்ண முடியும்.